ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதிகாலை 5 மணிக்கு மாசாணியம்மனுக்கு 18 வகையான மூலிகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். பில்லி சூரியத்திலிருந்து விடுபடுவதற்கான மிளகாய் அரைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்து வருகின்றனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு கோவில்களிலும் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். ஆடி அமாவாசையை ஒட்டி பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதிகாலை 5 மணிக்கு மாசாணியம்மனுக்கு 18 வகையான மூலிகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அம்மனை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பில்லி சூனியத்திலிருந்து விடுபடுவதற்காக மிளகாய் அரைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாசிலாமணி. வணக்கம் மாசிலாமணி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை போன்ற விசேஷ தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று அதிகாலை 5 மணிக்கு மாசாணி அம்மனுக்கு 18 வகையான மூலிகை திரவியங்களால் அபிஷேகங்கள், ஆராதனைகள் தொடர்ந்து அலங்காரத்தில் உள்ள அம்மனை தரிசிக்க நீண்ட வரிசையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கொடிக்கம்பம் அருகே தீபங்கள் ஏற்றியும் வேண்டுதல் சீட்டு கட்டியும் பில்லி சூனியத்திலிருந்து விடுபட மிளகாய் அரைத்து வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் அதிகாலையிலிருந்தே அதிக அளவில் இருப்பதால் பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மாசிலாமணி.